வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 11 சிக்கலும் தீர்வும் அற்புதமான சிந்தனை தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில். பொதுவாக முக்தி மோட்சம் என்றெல்லாம் சொல்ல கேட்டிருப்பீர்கள். அதனை மிக எளிமையாக தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இப்படி சொல்கிறார். அது வேறொன்றுமில்லை, அறிவின் முழுமை என்று சொல்கிறார். அப்படி என்றால் அறிவின் முழுமை என்று சொல்லப்படும் போதே அறிவின் குறைபாடு என்பது உங்களுக்கு என்ன என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? அருள் தந்தை அவர்கள் அறிவின் குறைபாடு என்று சிலவற்றை பட்டியலிடுகிறார். அதுதான் உண்மையிலேயே ஒருவருக்கு வாழ்க்கை சிக்கலாகவும் இந்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக சமுதாய சிக்கலாகவும் மலர்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்ன என்று கேட்டால், அறிவின் குறைபாடு என்று சொல்லும்போது தக்க செயலுக்கு விளைவு என்று ஒன்று உண்டு. ஒருவன் செய்கிற தவறுக்கு தக்க விளைவு உடலுக்கோ உயிருக்கோ இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்கோ வந்தே தீரும் என்கிற அந்த விதியை, இயற்கையின் விதியை புரிந்து கொள்ளாத நிலை என்று ஒன்று. அடுத்தது சமுதாய ஒழுங்கமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. சமுதாயம் என்பது என்ன என்று தெரியாமல் இருப்பது. சமுதாயம் என்பது பலரும் கூட்டாக இணைந்து சமுதாயத்தில் உள்ள அங்கத்தினர் அத்துணை பேருக்குமான பாதுகாப்புக்காக வாழ்க்கையை நடத்துவது என்பதுதான் சமுதாயம் என்கிற அறிவின் நிலையை எட்டாத ஒரு குறைபாடு. அடுத்தது, இதற்கு அடுத்தபடியாக என்னவென்றால், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே காலம் நமக்கு இருக்கிறது அல்லவா? அந்த காலத்திலே நாம் வாழ்க்கை எப்படி நடத்துகிறோம் என்று கேட்டால், நம்முடைய மூலம் என்ன, நம்முடைய முடிவு என்ன, எதற்காக பிறந்தோம் என்கிற அந்த தெளிவில்லாமல் வாழ்க்கையை நடத்துவது என்று இப்படியான அறிவின் குறைபாடுகள் தான் வாழ்க்கை சிக்கல்களாக மலர்கின்றன, சமுதாய சிக்கல்களாக மலர்கின்றன என்று அருள் தந்தை அவர்கள் பட்டியலிடுகிறார். அப்படி என்றால் தீர்வு என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள், என் காதுக்கு கேட்கிறது. அப்படி என்றால் தீர்வு என்பது வேறொன்றுமில்லை, இந்த அறிவின் குறைபாடுகளை போக்கிக் கொள்வது. சமுதாய விதிகளை, இயற்கையின் விதிகளை, தான் எதற்காக வந்தோம், நம்முடைய மூலம் என்ன, முடிவென்ன என்கிற நிலையிலே அறிவை செலுத்தி முழுமை பெறுவது ஒன்றுதான் நமக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை சிக்கல்களும் இல்லாமல் பொதுவில் சமுதாய சிக்கல்கள் இல்லாமலும் வாழ்க்கை நடத்த முடியும் என்று அருள் தந்தை சொல்வதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.